ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றிங்க. இன்றைக்கி பாப்பாவோட ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு இங்கே கொஞ்சம் மழை பெஞ்சிட்ருக்குது. அதனால் வந்துட்டு காளான் மசாலா செஞ்சு தாங்கம்மான்னு சொல்லி கேட்டிருந்தா. அவளுக்காக நான் இன்றைக்கி ரோட்டுக்கடை காளான் மசாலா தான் செய்ய போகிறேன். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், அப்புறம் நீங்களே சொல்வீங்க. கொஞ்சம் மழைக்கும் எதமாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். காளான் மசாலா செய்கிறதுக்கு நான் வந்துட்டு 200 கிராம் காளானை கட் பண்ணிவிட்டு கார்ன்ஃப்ளவர் மாவு கலந்த தண்ணியில் நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். அதே மாதிரி ஒரு 100 கிராம் அளவுக்கு முட்டைக்கோஸ் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற முட்டைக்கோஸை ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாம். அதோட காளானையும் சேர்த்துக்கலாம். 2 கொத்து கருவேப்பிலையை ஃபைனாக சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் வரமிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, தேவைக்கேற்ப உப்பு, மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். உப்போட அளவு பார்த்து சேர்த்துக்கோங்க. நம்ம 2வது மசாலா வதக்கும் போதும் உப்பு சேர்த்துக்குவோம், அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு கொடுத்துக்கலாம். நல்லா பிசைஞ்சு கொடுத்துட்டு அது கூட 1 கைப்பிடி கார்ன்ஃப்ளவர் சேர்த்து நல்லா பிசைஞ்சு கொடுத்துக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். காளான்லேயும் முட்டைக்கோஸ்லேயுமே தண்ணி இருக்கும், அந்த தண்ணியிலே நல்லா பிசைஞ்சு கொடுத்துக்கலாம். எனக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு பத்தலை, அதனால் நான் இன்னும் 1 கைப்பிடி கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். நம்ம பக்கோடா போடுவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி பதத்துக்கு கலந்து கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான், பாருங்கள், சூப்பராக மாவு பிசைஞ்சு கொடுத்தாச்சு. இப்போ கலருக்காக நான் கொஞ்சம் கலர் பவுடர் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷன் தான், உங்களுக்கு வேணும்ட்டா சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிடுங்க. கலர் பவுடர் சேர்த்து நல்லா பிசைஞ்சு கொடுத்துக்கலாம். பிசைஞ்சு கொடுத்துட்டு இந்த மாதிரி பக்குவமாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பக்குவமாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இதுதான் கரெக்டான அளவு. இப்போ நல்லா காய வச்ச எண்ணெயில் நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கிற முட்டைக்கோஸ் காளானை குட்டி குட்டியாக பக்கோடா ஷேப்பில் சேர்த்துட்டு நல்லா செவக்க பொரிச்சு எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சுக்கோங்க. அப்போ தான் காளான் முட்டைக்கோஸ் எல்லாம் ஒன்று போல் நல்லா வெந்து வரும். நல்லா 2 பக்கமும் திருப்பி விட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், சலசலப்பெல்லாம் அடங்கிடுச்சு. நல்லா செவக்க பொரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இப்போ இதை மாற்றி வேறு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இதே மாதிரி மீதி இருக்கிற மாவுலையும் பக்கோடா சுட்டு எடுத்துக்கலாம். நான் கொஞ்சம் தான் பொரிச்சு வச்சா அதையும் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டா என் பொண்ணு. காளான் பக்கோடா தனியாக, காளான் மசாலா தனியாக 2 வீடியோ போடுங்கம்மா, அந்தளவுக்கு காளான் பக்கோடா சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டா. வாங்க இப்போ காளான் மசாலாவுக்கு தேவையான தாளிப்பை கொடுக்கலாம். கடையில் 2 குழிக்கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கலாம். அது கூட 1 கைப்பிடி பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறோம், அதையும் சேர்த்து கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்ல வெங்காயத்தை வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இது கூட 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை சுமெல்லாம் போய்ட்டு சூப்பராக வதங்கி வந்துருச்சு. இப்போ இதோட 1 டீஸ்பூன் வரமிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சம் போல் உப்பு, மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம். உப்போட அளவு பார்த்து சேர்த்துக்கோங்க. நம்ம காளான் பொரிக்கும் போது வேறு உப்பு சேர்த்துருக்குறோம், அதனால் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ மசாலா நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ நான் 1 தக்காளி பழத்தை நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதோட 2 கொத்து கருவேப்பிலையும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா தக்காளி பழம் நல்லா கிரேவி டெக்ஸ்சருக்கு வரணும், அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ ஒரு பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து வச்சுருக்கிறேன். கொஞ்சம் தாராளமாகவே தண்ணி ஊற்றிட்டு அதை கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ தக்காளி எந்த அளவுக்கு வதங்கி வந்திருக்குதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், தக்காளி சூப்பராக வதங்கி வந்துருச்சு. ஃப்ளேவர் சூப்பராக இருக்குது. இப்போ இது கூட நம்ம கரைச்சி எடுத்து வச்சுருக்கிற கார்ன்ஃப்ளவர் கரைசலை சேர்த்துக்கலாம். சேர்த்து விட்டுட்டு எந்தளவுக்கு தண்ணி தேவையோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. உடனே தண்ணி சேர்த்துக்கோங்க, இல்லைனா கார்ன்ஃப்ளவர் மாவு கெட்டிப்பட்டுரும். அதோட தண்ணியெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உப்பு பத்தலைன்னா சேர்த்துக்கோங்க. நல்லா கொதி வந்துருச்சு பாருங்கள். கொதித்ததுக்கப்புறம் லைட்டாக அந்த கொழுப்பு தன்மையாக இருக்குது பாருங்கள். கொஞ்சம் கெட்டியாயிடுச்சு. இப்போ நம்ம பொரிச்சு எடுத்து வச்சுருக்கிற காளான் முட்டைக்கோஸ் பக்கோடாவை கொதிச்சிட்ருக்கிற கிரேவியோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு கலந்து விடுங்க. நம்ம கிரேவிலையும் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்குறோம்,
முட்டைக்கோஸ் காளான் பொரிக்கும் போதும் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்து தான் பொரிச்சிருக்கிறோம். அப்படிங்கிறப்ப ரெண்டுமே ஈவனாக கொதித்து வரும்போது அந்த கார்ன்ஃப்ளவர் மாவு பக்கோடாலேருந்து கரைஞ்சி வரும்போது கரெக்டான டெக்ஸ்சருக்கு வந்து நல்லா ரெடியாகி வந்துடும். நம்மளுக்கு காளான் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், 2 நிமிஷத்துக்கு நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் பாருங்கள், அந்த பக்கோடாலாம் நல்லா கரைஞ்சிட்டு அது பக்கோடாவில் இருக்கிற கார்ன்ஃப்ளவரும் கரைஞ்சி வந்து கரெக்டான டெக்ஸ்சருக்கு காளான் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அவ்வளோதான், சூப்பரான சுவையில் மணக்க என்னோடய ஸ்டைலில் ரோட்டு கடை காளான் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்துட்டு குழந்தைங்களுக்கு ஒரு பிளேட்டில் வந்துட்டு இதை போட்டு கொடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட என்னென்ன இருக்கோ, வெங்காயம் இல்லை கொத்தமல்லி தழை, உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை வந்துட்டு மேலே வந்துட்டு தூவி விட்டு குழந்தைங்களுக்கு சர்வ் பண்ணி பாருங்கள். கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு பக்காவான டேஸ்ட்டில் இருக்கும். ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், அப்புறம் நீங்களே சொல்வீங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண, லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, பாய்.